கிராமத்தில் இருக்கிற சேவல் காலையில் எல்லாரும் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொக்கரக்கோ அப்படின்னு கூவிட்டு இருக்குமா. சேவல் கொக்கரக்கோன்னு கூவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே விடிஞ்சிடுச்சு விடிஞ்சிடுச்சு எல்லாரும் ஏந்திரிங்க அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது அந்த சேவலுக்கு சரியான பெருமை வந்துருச்சான். நாம கூவுறதுனால தான் இந்த சூரியனே உதிக்குது அப்படின்னு மனசுக்குள்ள தெனாவெட்டா நினைச்சிட்டு மறுநாள் காலையில கூவாம ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். இந்த சூரியன் நாம கூவாம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரியான நேரத்துக்கு சூரிய உதயம் வந்துருச்சான். இந்த சேவலுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சான். நாம கூவவே இல்லையே, இந்த சூரியன் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. சரி, இந்த சூரியன் தான் வந்துருச்சு, ஆனா நாம கூவாம இந்த கிராம மக்கள் ஏந்திரிக்காம தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாக்கா, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். உடனே இந்த சேவலும் ரொம்ப சோகமாயிடுச்சான். மரத்துக்கடியில போய் சோகமா உக்காந்துருக்கிறப்போ அங்க சூரியன் வந்தாராம். யாருக்காகவும் இந்த காலம் நிக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். நாம நம்ம வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சூரியன் சேவல் கிட்ட சொல்லிச்சான். அப்புறம் தான் இந்த சேவலுக்கு புரிஞ்சிச்சான், ஆமால நம்மளோட வேலை கூவுறது, அதனால நாம எப்பவும் போல கூவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவிட்டே சந்தோஷமா இருந்துச்சான். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்தாலே போதும், காலம் பாட்டுக்கு போய்கிட்டே நல்லாதான் இருக்கும்.